வாழ்வது வாழ்க்கை அல்ல, என்னோடு 200 பேர் சேர்ந்து வாழ்வதுதான் வாழ்க்கை. உனக்கு அந்த எண்ணம் இருக்கணும். நான் மட்டும் முன்னேறினா பெரிய விஷயம் அல்ல, என நம்பி இருக்கிற எல்லாருமே முன்னேறு. இதான் முன்னேற்றத்தினுடைய இலக்கணமே. நான் மட்டும் பெரிய ஆளானா என்ன பிரயோஜனம்? ஒரு அருமையான கதை கண்ணு நான் படிச்சது. சொர்க்கத்துக்கு ஒருத்தர் திடீர்னு போயிட்டார். எப்படின்னா குதிரையில ஏறி போறாரு. நினைச்சு பார்க்க முடியாத ஒரு கதை இது. குதிரையில ஏறி உட்காந்து போறாரு. மின்னல் அடிச்சது. அவர் நாய் கூட வந்துகிட்டே இருந்தது. மின்னல் அடிச்சதுல அவர் இறந்துட்டார். இது அவருக்கு தெரியாது. ஏன்னா அந்த கதை அப்படி. அவர் சொர்க்கத்துக்கு போறாரு. குதிரையோட நாயோட மேல போயிட்டே இருக்கிறாரு. ஒரு இடத்துக்கு போனா சொர்க்கம்னு போட்டிருக்குது. அது வாசல்ல ஒரு தண்ணீர் ஊற்று இருக்கு. அவருக்கு தாகமா இருக்கு. நாய்க்கு அதை விட தாகமா இருக்கு. குதிரைக்கும் அதை விட தாகமா இருக்கு. அந்த வாசல்காரன் கேட்கிறாரு, சொர்க்கத்தோட காவல்காரன், எனக்கு தாகமா இருக்கு, தண்ணி குடிக்கலாமா? குடிக்கலாம். என் குதிரையும் தாகமா இருக்கு, தண்ணி குடிக்கலாமா? மனுஷன் மட்டும்தான் அங்க தண்ணி குடிக்கலாம், குதிரை எல்லாம் குடிக்க கூடாது. அப்ப குதிரையை குடிக்க கூடாதுன்னா நாயை நீ குடிக்க, அது உள்ளே வரக்கூடாது, குடிக்கவே கூடாது. இப்படி யோசிச்சான். நான் அப்ப குடிக்கல, குதிரையும் நாயும் குடிக்காத போது நான் இங்க குடிக்கல, எனக்கு இந்த இடம் வேண்டாம். இந்த இடத்துக்கு என்ன பேரு அப்படிங்கிறான். சொர்க்கம்ங்கிறான். இப்படி ஒரு சொர்க்கமே எனக்கு தேவையில்லை. அவன் படி இன்னும் கொஞ்சம் தூரம் போனான். இன்னும் ஒரு 10 மைல் போன உடனே பார்த்தா மறுபடியும் சொர்க்கம்னே போட்டு இருக்குது. வாசல்ல தண்ணி இருந்தது. அந்த காவல்காரன் கேட்டான், தண்ணி குடிக்கலாமா? குடிக்கலாம். என் குதிரை குடிக்கலாமா? குடிக்கலாம். என் நாய் குடிக்கலாமா? குடிக்கலாம். 3 பேரும் குடிச்சாங்க. நாய் குடிச்சது, குதிரை குடிச்சது, அவன் குடிச்சது. இந்த இடத்தோட பேர் என்னன்னா நிஜமான சொர்க்கம் தான். அப்ப முன்னாடி ஒண்ணு போட்டிருந்தது, கடவுள் ஏற்பாடு பண்ணிருக்காரு, அது நரகம். அதுலயும் சொர்க்கம்னே போட்டிருக்காரு. அது எதுக்காக போட்டிருந்தாரு? நீ மட்டும் உன் நாயையும் குதிரையையும் விட்டுட்டு அங்க தண்ணி குடிச்சிருந்தா உன்னை தூக்கி உள்ள போட்டிருப்பாரு. ஏன்? தன்னை நம்பி வந்தவர்களுக்கு துரோகம் செய்துவிட்டு தான் மட்டும் யார் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்களை கடவுள் சொர்க்கத்தில் அனுமதிப்பதில்லை. என்னை நம்பி வந்த இந்த குதிரை, என்னை நம்பி வந்த இந்த நாய், நான் எப்படி விடுவேன் பாரு. உன்னை சொர்க்கத்துக்கு வரவழைக்கிறது அங்க டெஸ்ட் வச்சாரு. நீ மட்டும் அந்த தண்ணியை குடிச்சிருந்த உன்னை தூக்கி நரகத்துல போட்டிருப்பாரு. நீ குடிக்காம இங்க வந்த பாத்தியா, அதனால நீ சொர்க்கத்துக்குள்ள வர்ற வாழான்னு கூட்டிட்டு போனா. எவ்வளவு பெரிய கதை. Download Moj.